நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும், அதற்கான பண வரவு நம்மளை தேடி வர ஆரம்பிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல், நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே ரிமூவ் ஆக்கணும். அதே மாதிரி முக்கியமாக நம்மளுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவு உங்களுக்காக தான். நாளை தினம் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தோட கடைசி அமாவாசை, அதற்கப்புறமா புது வருடம் நமக்கு பிறக்குது. அதே மாதிரி இந்த டிசம்பர் மாதமே பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியுமே அமாவாசை, மாதம் முடியும் பொழுது கடைசி நாளுமே அமாவாசை. ஸோ 30ஆம் தேதி அமாவாசை இருக்குது, 31ஆம் தேதி காலையிலையுமே அமாவாசை இருக்குது. ஸோ நாளைய தினம் இல்லை அதுக்கு அடுத்த நாள் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த 3 பொருளை ஒன்றாக சேர்த்து வைங்க. உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த கடன் அடைக்கிறதுக்கான பண வரவு, வருமானம் இது எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் கந்திருஷ்டிகளும் நீங்க ஆரம்பிக்கும். ஸோ ரொம்பவே ஒரு சக்தி வந்து தாந்திரிக பரிகாரம் அனைவருமே நீங்கள் செய்யலாம். ஸோ அந்த பொருட்கள் என்ன, இதை வந்து எப்போல்லாம் நம்ம செய்யணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம போட்ட ஆன்மீக தகவல்கள் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பொதுவாகவே நம்ம வீட்டில் கந்திருஷ்டி இருக்குது, இல்லை எதிர்மறை ஆற்றல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளால் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் அடைய முடியாது. அப்போ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம கந்திருஷ்டியை ரிமூவ் பண்ணணும். அடுத்து நமக்கு பண வரவு வேணும். அந்த பண வரவு இருந்தால் தான் நம்மளுடைய கடன் அடைக்க முடியும். அப்போ அந்த பண வரவு வரத்துக்கும் நம்ம இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே உடனே சண்டைகள், பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ ஏதாச்சும் பொருட்கள் வாங்கியிருப்போம், இல்லை வந்து சும்மா ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க, பார்க்குறாங்க அப்படின்னாலுமே அது வந்து ஒரு கந்திருஷ்டியாக மாறி நெகட்டிவிட்டியாக மாறிடுது. அந்த பொருட்களுமே சீக்கிரமாக உடஞ்சிருது, வீணாக போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கந்திருஷ்டி பாதிக்கும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கந்திருஷ்டியை நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அதற்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த 3 பொருட்கள் நீங்கள் ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கந்திருஷ்டி நீங்கள் ஆரம்பிக்கும். அதே மாதிரி 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அந்த கடன் அடைக்கிறதுக்கான பண வரவு, அந்த வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இந்த வருடம் கடைசியில் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 15 நாட்களுக்குள்ள, அதாவது புது வருடத்தில் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் செய்யலாம். இப்போ அமாவாசையில் செய்கிறீங்கன்னா அடுத்து 15 நாட்களுக்கு அப்புறமா பௌர்ணமி வரும். ஸோ பௌர்ணமி நீங்கள் செய்யலாம். இதை வந்து எப்பொழுது வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதற்கப்புறமா நீங்கள் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் நீங்கள் மாற்றிட்டே வரணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீசெண்டாக நீங்கள் எப்போ செஞ்சுருந்தாலும் ஓகே. இப்போ இந்த அமாவாசை வருது பார்த்தீங்களா, இந்த அமாவாசையில் கண்டிப்பாக இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக மறக்காமல் இதை சேஞ்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய பதிவுகளில் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே இதை நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அதை வந்து செஞ்சு நிறைய பேர் நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அந்த 3 பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிறக்க போகும் அந்த புது வருடத்தில் நம்முடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீரணும்னு மனதார வேண்டி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. சீக்கிரமாகவே உங்களை கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இதற்கு எந்தவித பூஜை மந்திரம் எதுவுமே கிடையாது. எளிமையான விஷயம்தான். யார் வேணால் நீங்கள் செய்யலாம். அனைத்து மதத்தினருமே இதை நீங்கள் செய்யலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது வந்து கண்ணாடி பவுலாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மண் பாத்திரங்கள், ஏதாச்சும் மண்ணாலான பாத்திரங்கள், மண் பவுல் இருக்கும், அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 பொருட்கள் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. அப்படி இன்கேஸ் 2மே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கோகோனட் ஷெல், நம்ம வந்து தேங்காய் உடைமை பார்த்தீங்களா, அந்த கொட்டாங்குச்சி, அதை எடுத்துக்கோங்க. அதற்கப்புறமா நீங்கள் அடுத்தடுத்த வாட்டி செய்கிறதுக்குள்ளே நீங்கள் அதற்கேற்ற மாதிரி ஒரு மண் பாத்திரங்கள், மண் பானை விற்கிற கடையிலே அந்த குட்டி குட்டி பவுல் எல்லாமே அழகாக விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். கண்ணாடி கிளாஸ் எல்லாமே கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரெடியாக. ஸோ இந்த பவுலில் அது நிரம்ப நீங்கள் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு மகாலட்சுமி தாயோட அம்சம். மகாலட்சுமி 108 பொருட்களை வாசம் செய்கிறாங்க. சின்ன சின்ன பொருட்களை நிறைய இருக்குது. நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மகாலட்சுமி தாயோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய பண வரும் அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ கல்லுப்பு மகாலட்சுமி தாயருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், அவங்க வாசம் செய்யக்கூடிய பொருள். நம்ம இதை சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும், கந்திருஷ்டி நீங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பவுல் ஃபுல்லாகவே கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. இந்த கல்லுப்பு போடும் பொழுதுமே உங்களுடைய கடன் அடையணும், பணம் சேரணும் சொல்லி மனதில் நினச்சிக்கிட்டே இல்லை சொல்லிக்கிட்டே நீங்கள் செய்யுங்க. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் எடுத்துக்கணும். நம்ம சால்ட் எடுத்துக்கக்கூடாது, தூளுப்பு எடுத்துக்கக்கூடாது, கல்லுப்பு தான் பயன்படுத்தணும். அடுத்து பார்த்திங்கன்னா 27 மிளகு. இதை வந்து மேக்ஸிமம் 27, இதற்கு கம்மியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒற்றைப்படையில் வரா மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 27 அப்படின்றது 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய எண்ணிக்கை. அதனால் 27 அந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதற்கு கம்மியாக நீங்கள் ஒற்றைப்படையில் வரா மாதிரி 5 மிளகு, 3 மிளகு இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். 9 மிளகு இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம்.
அடுத்து நமக்கு 3வது பொருள், அதாவது முதல் பொருள் கல்லுப்பு, 2வது பொருள் மிளகு, 3வது பொருள் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படின்றது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. நிறைய கடைகளில் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம நார்மலாக பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பூங்கற்பூரம், அந்த கற்பூரம் இல்லை, இது பச்சை கற்பூரம்னு சொல்லி தனியாக கேட்டு வாங்கிக்கோங்க. பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். பண வரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். நம்ம பர்ஸில் பணம் வைக்கும் இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் எப்பொழுதுமே நீங்கள் போட்டு வைங்க. அதே மாதிரி நம்ம பர்ஸில் வைப்போம், ஆனால் அந்த பர்ஸில் பணம் இருக்காது, வெறும் எம்டியாக இருக்கும். அப்படி நம்ம வைக்கக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு சின்ன நோட்டாச்சு, ஒரு 10 ரூபாவாச்சு நம்ம வந்து அந்த பர்ஸில் வச்சுட்டு அதற்கு கூட அந்த பணத்து கூட இந்த பச்சை கற்பூரம் வைக்கணும். அப்போ தான் அந்த பணம் வந்து நமக்கு ரெட்டிப்பாக அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எம்டி பர்ஸில் எதையுமே வைக்காதீங்க. எப்பொழுதுமே ஒரு சிறு தொகையை நீங்கள் வந்து அதில் போட்டு வைங்க. ஸோ 3வது பொருள் பச்சை கற்பூரம். ஒரு பெரிய துண்டு இல்லை சின்ன துண்டு ஏதாச்சும் இந்த 15 நாளும் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 பொருட்களும் ஒன்றாக வச்சாச்சு. இப்போ இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட நம்ம வரவேற்பு அறையில் ஒரு இடத்துல வைக்க போகிறோம், ஹாலில் ஒரு இடத்துல வைக்க போகிறோம் வீட்டில். ஸோ அதை வந்து மறைவாகவும் வைக்கலாம், அடுத்தவர்கள் பார்க்கும்படியும் வைக்கலாம். உங்களுக்கு எது மாதிரி வைக்க தோணுதோ அந்த மாதிரி வச்சுருங்க, இடவசதிக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலருக்கு வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸில் வைக்க முடியலன்றவங்க நீங்கள் மறைவாகவும் வைங்க. ஆக மொத்தம் வீட்டோட ஹால் எல்லாருமே முதல்ல வந்ததுமே அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல நீங்கள் வைங்க. மற்றவர்கள் பார்க்கும்படி வைத்தாலும் ஓகே தான், பார்க்காதபடி மறைவாக வைத்தாலும் ஓகே. ஆனால் வீட்டில் இந்த 3 பொருளும் சேர்த்து நீங்கள் ஹாலில் கண்டிப்பாக வைங்க. சோஃபா இருக்குன்னா சோஃபாவுக்கு பின்னாடி, சோஃபாவுக்கு அடியில், இல்லைனா ஹாலில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் செல்ஃப் இருக்குது, இல்லை குட்டியாக கபோர்ட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே வைக்கலாம். இல்லை தரையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மனை மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மனைக்கு மேலே வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வைங்க. குழந்தைகள் இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க கைக்கு எட்டாத மாதிரி நீங்கள் பார்த்து வைங்க. மற்றபடி நம்ம வந்து வைக்கணும் அப்படின்றதுனால வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைகள் அதை எடுப்பாங்க, தொடுவாங்க. ஸோ அதனால் நம்ம கிட்ஸ் இருக்க வீட்டில் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ இந்த 3 பொருட்களை நீங்கள் வச்சதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். 15 நாட்களுக்கு அப்புறம் அடுத்து பௌர்ணமி வரும். ஸோ அந்த பௌர்ணமி தினத்தில் இந்த பொருட்களை அப்படியே வந்து நீங்கள் தண்ணியில் கொட்டிடுங்க. கைப்படாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மக்லேயோ இல்லை ஜக்லேயோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி பிடிச்சி அந்த தண்ணீரில் இந்த பொருட்களை அப்படியே அதில் கொட்டிடுங்க. அந்த தண்ணீரை அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியே ஊற்றிடுங்க. அதாவது கால்படாத இடத்துல, மண் பாங்கான இடத்துல, செடிகளுக்கு அடியில் மண் பாங்கான இடம் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் இதை ஊற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்ருங்க. ஒரு 2-3 வாட்டி செய்கிறீங்க அப்படின்னா அதற்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ முதல் தடவை வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த அடுத்து 15 நாட்களுக்கு அப்புறமா நீங்கள் மாற்றுறீங்க பார்த்தீங்களா, அதற்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கான பணவரவு வர ஆரம்பிக்கும். அந்த பணவரவு வரணும்னா நமக்கு அதற்கான வருமானம் வேணும். ஸோ உங்களுக்கு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உருவாக்கி தரும். அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கந்திருஷ்டி, நெகட்டிவிட்டி எல்லாமே இதில் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த உப்பு அப்படியே நீர்த்து தண்ணியாக போயிருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப இறுகி போயிருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே, இது வந்து அந்த கந்திருஷ்டி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு தடவை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு ரொட்டீன் மாதிரி இதை நீங்கள் வந்து மாற்றி வச்சுட்டே வாங்க. நம்ம வீட்டுக்கும் கண்டிப்பாக கந்திருஷ்டி கழிக்கணும், நமக்கும் கந்திருஷ்டி கண்டிப்பாக கழிக்கணும். ஸோ இதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி வச்சு அந்த நெகட்டிவிட்டியுமே அப்பப்போ நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், பாசிட்டிவ் வைப்ஸ் வர வைக்கணும். ஸோ இது தவிர்த்து நம்ம பூசணிக்காய் சுற்றி போடுவது, இது மட்டும் இல்லை, ஒரே ஒரு லெமன், ஒரு எலுமிச்சை எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையுமே நீங்கள் வந்து சுற்றி அதை வந்து முச்சந்தியில் போயிட்டு உங்களுடைய இடது காலில் அதில் வந்து நசுக்கி விட்டுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து லெமன் வச்சும் திருஷ்டி கழிக்கலாம். நீங்கள் வந்து லெமனை கட் பண்ணி இந்த மாதிரி திருஷ்டி கழிக்கக்கூடாது. அது வந்து ஒரு பலி கொடுக்குற மாதிரி தான், சைவ பலி கொடுக்குற மாதிரி தான். ஸோ சுற்றி போடும்பொழுது முழு லெமனாக தான் நீங்கள் சுற்றி போடணும். இதை வந்து நீங்கள் வாரமும் செய்யலாம். அது மட்டும் இல்லை, அமாவாசை நாட்களையும் நீங்கள் செய்யலாம். இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் கூட. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி போடலாம். ஸோ இதை பற்றி நான் சுற்றி போடுறதை பற்றி உங்களுக்கு தனியாக அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு சும்மாவே இருக்கலாம், நமக்கு வந்து எல்லாமே தானாக நடக்கும், கடன் அடையும் வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய உழைப்பை அதில் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்கணும். நம்மளுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்யணும். அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். நம்ம கடன் அடைக்கிறதுக்கான தடைகள் இருக்கும், பண வரதுக்கான தடைகள் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக நீங்கள் கடனையும் விரைவில் அடைக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ வந்து ஒரு சிலருக்கு இந்த கல்லுப்பு தெரியாமல் கீழே கொட்டிடுச்சு, இல்லைனா அது வந்து தண்ணியில் போடும்போது கையில் பட்டுருச்சு, இதெல்லாம் ஏதாச்சும் ஓகேவான்னு கேட்பீங்க. ஸோ அது எதுவும் பிரச்சனை கிடையாது. அப்படி இன்கேஸ் கொட்டுருச்சுனாலும் அதை நீங்கள் தொட்டு தண்ணியில் போட்டுட்டு மறுபடியும் கை கழுவிடுங்க. அதே மாதிரி கொட்டும் பொழுதும் தெரியாமல் பட்டுருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதெல்லாமே வெளியே போட்டுட்டு வந்தும் கை கால் கழுவிடுங்க. ஸோ இந்த ஒரு எளிய விஷயம்தான். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை செய்து நல்ல பலன் பெற்றிருக்காங்க. ஸோ நீங்களும் இது வரைக்கும் செஞ்சுட்ருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு 2-3 வாட்டி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மாற்றம் தெரியும். ஒரு சிலருக்கு 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கந்திருஷ்டியை பொறுத்து. ஸோ இது எல்லாமே சரியாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் நல்ல ஒரு வழி பிறக்க ஆரம்பிக்கும். பிறக்க போகும் இந்த புது
வருடமும் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நான் தொடர்ந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த நல்ல நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் உங்களுக்கு இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2025 பிறக்க போகும் இந்த புது வருடத்தில் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரணும் வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருங்க மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.